அண்ணன் மாரிமுத்தண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பெரியமேடு வியாபாரி சங்கத்தின் தலைவர் அண்ணன் முத்துராஜன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக, அவரோடு அவர்கள் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாநில இணைச் செயலாளர் அண்ணன் கமலநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, மற்றும் சூளை வியாபாரி சங்கத்தின் தலைவர் அண்ணாச்சி விநாயகம் அண்ணாச்சி அவர்களையும் மற்றும் அதனோடு சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அம்பத்தூர் எஸ்டேட் வியாபாரி சங்கத்தின் பொருளாளர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, வில்லிவாக்கம் பிரபுகாந்தன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, மற்றும் புரசை நேரு பூங்கா வியாபாரி சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த புரசை நேரு பூங்கா வியாபாரி சங்க நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ராமலிங்கபுரம் வியாபாரி சங்கத்தின் நிர்வாகிகள் அண்ணன் ராமலிங்கண்ணன், இது கணேசன் கூட நிர்வாகிகளும் வந்திருக்கார்கள். அவர்களுக்கு வருகை வருகை என்று வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இங்கு வருகை வர இருக்கும் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் நெத்மர்காந்தன் அண்ணா அவர்கள் மற்றும் அவரோடு சேர்ந்த நிர்வாகிகளும் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அதாவது ஏன் நம்ம நடத்துகிறோம் என்று சொன்னால், தலைவரை பொறுத்தவரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இதை கரத்தோடு கரத்தமாக நின்று அதை தாங்கி பிடித்து அதை வழிநடத்தினவர் நிறுவன தலைவர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஆல்கட்டன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதாவது நிறுவன தலைவரை பொறுத்தவரை 40 ஆண்டு காலம் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் சரி, அது மட்டுமல்ல, அதாவது மக்களுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு வருகிறது. பாதிப்பு என்று சொன்னால், இன்று பாரத பிரதமர் அவர்கள் சொல்றார்கள், உள்நாட்டு பொருட்களை வாங்குங்கள், நீங்கள் உள்நாட்டு பொருளை வாங்கினால்தான் நம் பொருளாதாரம் கூடும், இல்லை என்றால் நம் அடுத்த நாடோடு எதிர்கொள்ள முடியாது என்று இன்று அவர்கள் ஆட்சியாளர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் முன்பாக வணிகர் சங்க தலைவர் அவர்கள்